இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூரியகர் திட்டத்தில் இணையும் வீடுகளில் மத்திய அரசு மானியத்துடன் சோலார் பேனல் பொருத்தி வருகிறது. இதன் மூலம் கிடைக்கும் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தி மின் கட்டணத்தை மிச்சப்படுத்த முடியும். இந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் என்ன என்பதை பற்றியும், இதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன, தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, PM சூரியகர் முஃப்லி பிஜ்லி யோஜனா ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக சோலார் பேனல் கொடுப்பாங்க. நீங்கள் இதன் மூலமாக கரண்ட் பில் மிச்சப்படுத்தலாம். இதோடைய விவரங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமர் சூரியகர் முஃபால பிஜ்லி யோஜனா என்பது இந்தியாவில் உள்ள வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்ட அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் பிப்ரவரி 15, 2024 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளின் கூரையில் சோலார் பேனல்களை நிறுவ மானியம் வழங்கப்படும். சோலார் பேனல்களின் விலையில் 40% வரை மானியம் ஈடு செய்யப்படும். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் 1 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தால் அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 75,000 கோடி மின்சார செலவு மிச்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இதுதான் இந்த திட்டத்தை பற்றிய விவரங்கள். அடுத்ததாக இந்த திட்டத்திற்கான நன்மைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். வீடுகளுக்கு ஏற்ற கூரை சூரிய ஆலைத்திறன் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட வீட்டில் மின்சாரம் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேற்கூரை அமைப்பதற்கு மானியம் தருவாங்க. நீங்கள் 0லேருந்து 150 வரைக்கும் அலகுகள் மின்சாரம் பயன்படுத்துனீங்கன்னா 1லேருந்து 2 கிலோவாட் மானிய உதவி 30,000 முதல் 60,000 வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 150லேருந்து 300 யூனிட் வரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா 2 முதல் 3 கிலோவாட். அதற்கான மானியம் 60,000 முதல் 78,000 வழங்கப்படும். 300 யூனிட்க்கு மேலே பொருத்தமான மேற்கூரை அளவு பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்டுக்கு மேல் இதற்கு 78,000 வரை மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. திட்டத்தின் நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக வீடுகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும். அரசுக்கு மின் கட்டணம் குறைக்கப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாடு அதிகரிக்கும். கார்பன் வெளியேற்றம் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீமில் நீங்கள் சேருவதற்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சோலார் பேனல்களை நிறுவுவதற்கு ஏற்ற கூரையுடன் கூடிய வீடு சொந்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு இருக்கணும், சோலார் பேனல் பொறுத்துற மாதிரி அதோடைய வசதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் சரியான மின் இணைப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோலார் பேனல்களுக்கு குடும்பம் வேறு எந்த மானியத்தையும் பெற்றிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சோலார் பேனல் அமைக்க எந்த ஒரு மானியமும் வேறு திட்டத்தில் நீங்கள் பயன்பெற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. EB பில் நம்பரும் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட மொபைல் நம்பர், EB பில் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்தால் இ-சேவை மையத்திற்கு போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். தேவையான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அடையாள சான்றுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும், ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட், முகவரி சான்றுக்கு ஒரு டாக்குமெண்ட், மின் கட்டண ரசீது, அடுத்ததாக கூரை உரிமை சான்று ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் தேவைப்படும். இந்த ஆவணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய விரிவாக்கம். அடுத்ததான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா ஈஸியாக மெத்தடுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எப்படின்னு ஓரலாக பார்க்கலாம். இதற்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு pmsuryagar.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரூஃப் டாப் சோலார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்ட், எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட EB பில் நம்பர் என்னவோ அதை கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா யுவர் ரிஜிஸ்டர்ட் நேம்னு உங்களோட நேம் ஷோ ஆகும். ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நேம் கரெக்டாக இருக்குன்னா ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளிக்
டு சென்ட் மொபைல் ஓடிபி இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணி கேப்சா என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அது பிறகு அவங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த சோலார் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இதுவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.